ஹே கைஸ் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஷார்ட் ரைடு போகிறோம். நம்ம ZX எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஸோ மெயினாக இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, இந்த zx10r வந்து ஓட்டுறதுக்கு எப்படி ஃபீல் ஆகும், வண்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் மெயினாக பேச போகிறோம். ஏன்னா சூப்பர் பைக்குங்கிறது எல்லாருக்குமே ஓட்டுறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடைக்கிறது கஷ்டம்தான். ஸோ நம்ம நார்மல் பைக் ஓட்டியிருப்போம். ஈவன் நானுமே இதை வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நிஞ்சா 300 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிஞ்சா 300ல் இருந்து zx10rங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய அப்கிரேடுன்னு தான் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வண்டி ஓட்டி பார்க்கும்போது எனக்கு என்னென்ன ஃபீலிங்ஸ், எப்படி ஃபீல் ஆச்சுது 300 ஓட்டிட்டு இது ஓட்டும்போது. ஸோ ஒரு சூப்பர் பைக்குங்கிறது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கும், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்குமா, இல்லை அது போக இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வேறு என்னென்ன கஷ்டங்கள் இருக்குங்கிறத பற்றி கொஞ்சம் ஜென்ரலாக இன்றைக்கி பேசுவோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி முதல்ல உங்களுக்கு சூப்பர் பைக் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறது வந்து அந்த வண்டியோட பவர் தான். ஏன்னா நம்ம ஒரு நார்மல் பைக் மாதிரியே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நிஞ்சா 300மே ஒரு நல்ல பவர்ஃபுல் மோட்டார் சைக்கிள் தான். ஸோ நிஞ்சா 300 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 39 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணும். அந்த வண்டி வந்து நம்ம KTM 390லாம் 43 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் நார்மலாக ஒரு 100cc மோட்டர் சைக்கிள், அதாவது கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், ஒரு 100cc மோட்டர் சைக்கிள் எடுத்திங்கன்னா அது ஒரு 7லேருந்து 8 ஹார்ஸ் பவர் தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ ஈவன் அந்த 300cc செக்மெண்ட் மோட்டர் சைக்கிள் ஜென்ரேட் பண்ணுறதுமே நல்ல பவர் தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு சூப்பர் பைக்கை பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து 210 ஹார்ஸ் பவர் ஜென்ரேட் பண்ணும். அதாவது ஒரு நிஞ்சா 300 விட ஆல்மோஸ்ட் 5 மடங்குக்கு மேலே பவர்ஃபுல். வெயிட் பார்த்தீங்கன்னா 206 கிலோ இந்த வண்டி. ஸோ இந்த வெயிட்டுக்கு அந்த பவருங்கிறது நம்ம ஹேண்டில் பண்ணிக்கவே முடியாது அதெல்லாம். ஸோ புதுசாக ஓட்டுறவங்க எப்போவுமே ஃபஸ்ட் அந்த பவரில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா எப்படி இருக்குன்னா, த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு த்ராட்டில் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே வண்டி வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிக்கப்புமே ரொம்ப அதாவது அந்த பவரை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் சூப்பர் பைக்ஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து யாருமே பொதுவாக சொல்ல மாட்டாங்க, இந்த வண்டி வந்து ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் இப்போ ஒரு சிட்டிக்குள்ளே இல்லை, ஒரு நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரோட்டில் ஓட்டுறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் திரும்ப போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட்டில் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட உங்கள் நார்மல் பைக்கு கட் பண்ணுற மாதிரி இது கட் பண்ணாது. இதுக்கு வந்து இடம் நிறைய தேவைப்படும். வண்டி வந்து ஹெவியாகவே ஃபீல் ஆகும். உங்களுக்கு வெயிட் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் ஈஸியாக மற்ற பைக் மாதிரி இதை கட் பண்ணுறதோ திருப்புறதோ டிராஃபிக்கில் உள்ள கேப்பில் பூந்து போகிறதோ வந்து சூப்பர் பைக்கில் நடக்காது. ஒரு கார் உங்களுக்கு என்ன ரோட்டில் எவ்வளோ இடம், கார் ஓட்டுறதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படுமோ அதே ஸ்பேஸு இந்த பைக்குக்கும் தேவைப்படும். அதை நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சூப்பர் பைக்கில் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் சும்மா பறந்து போயிட முடியாது. டிராஃபிக்கில் ஓட்டும்போது ஈவன் ஒரு R15 உங்களை சேஸ் பண்ணால் கூட நீங்கள் டிராஃபிக்காக இருக்கிற இடத்துல அந்த வண்டி கட் பண்ணி போயிடும். உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் இடம் விட்டு தான் ஆகணும். இதுதான் சூப்பர் பைக்கோட உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு யூ-டர்ன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி அவ்வளோ ஈஸியாக யூ-டர்ன் போடாது. சூப்பர் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணி தான் யூ-டர்ன் எடுக்கும். நம்ம நார்மல் பைக்னால் காலை கீழே வச்சு அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இதில் யூ-டர்ன் போடும்போது நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கன்னா வண்டி வந்து கீழே விழுந்துடும், கீழே போட்டுருவீங்க. ஏன்னா வெயிட் ஹெவி, சரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதை பிடிக்க முடியாது. ஸோ யூ-டர்ன் எடுக்கும்போது சூப்பர் பைக்கில் எப்போவுமே எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, இதை பற்றியும் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது சூப்பர் பைக் எடுக்கிறது, ஓட்டுறது வந்து வெளியேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப என்னென்னு சொல்கிறது, பெரிய விஷயமா, ஒரு ஜாலியான விஷயமா, ஒரு எக்ஸைட்டிங் விஷயங்கிற மாதிரி தான் தோணும் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு. உள்ளே நமக்கு ஓட்டுறவங்களுக்கு தான் உண்மையான நிலவரம் தெரியும். இதில் மூணாவது விஷயம் என்னென்னா ஹீட்டு. அதாவது நீங்கள் நார்மல் ஒரு 200cc மோட்டர் சைக்கிள் ஓட்டுறீங்கன்னா 200cc என்ஜின் தான் அதில் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு சிலிண்டர். இப்போ நிஞ்சா 300லாம் 12 சிலிண்டர் ஓகே. பட் சூப்பர் பைக் இது எல்லாமே வந்து 1000cc என்ஜின். நார்மல் பைக்கே மாதிரி அந்த இன்ஜின் கெப்பாசிட்டி ஒரு 200cc பைக்கை கம்பேர் பண்ணும்போது 5 times இன்ஜின் கெப்பாசிட்டி உள்ள ஒரு மோட்டர் சைக்கிள். இது எல்லாமே 4 சிலிண்டரும் கூட. நம்ம மற்ற இது மாதிரி சிங்கிள் சிலிண்டரோ ட்வின் சிலிண்டரோ கிடையாது. ஆக்சுவலாக ஒரு
காருக்கு இருக்கிற மாதிரி ஒரு 1500cc காருக்கு இருக்கிற மாதிரி 4 சிலிண்டர் இன்ஜின். அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் ரேட் வர்ற கார் ஜென்ரேட் பண்ணுற பவர் இந்த மோட்டார் சைக்கிள் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஹை பவர் இன்ஜின். ஸோ ஹை பவர் இன்ஜின் ஓடும்போது என்ன ஆகும்னா ஹீட் வந்து ஜாஸ்தியாக ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார்னா காருக்குள்ளே கேபினில் ஏசி போட்டு உட்காந்துருப்பீங்க, இன்ஜினில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டு வெளியவே போயிடும். பட் இது மோட்டார் சைக்கிள், ஏசியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன ஹீட்டு ஜென்ரேட் ஆகுதோ அது வண்டியிலேருந்து இந்த 2 ஃபேரிங் வழியாக தான் வெளியே வரணும், வேறு வழியே கிடையாது. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் ஓட்ட இந்த இன்ஜின் ஆயில் ஹீட்டு ஏற இந்த ஹீட் அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். தள்ளுறது நேராக உங்கள் கை கால் எல்லாத்தையும் தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், ஷூ அண்ட் சாக்ஸ் போடாமல் நீங்கள் சூப்பர் பைக் ஓட்டவே முடியாது. மீறி போட்டிங்கன்னா உங்கள் கால் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனீங்கன்னா இருக்காது. மொத்தமாக நம்ம அவனில் வச்சு பேக் பண்ணுற மாதிரி கால் அழிஞ்சே போயிடும். அவ்வளோ ஹீட் இந்த மோட்டார் சைக்கிள்லேருந்து ஜென்ரேட் ஆகும். இது வந்து எல்லா சூப்பர் பைக்குமே காமன் தான், 10R மட்டும் இல்லை. 10R கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லணும். என் தம்பியோட டுக்காட்டியை ஓட்டி பார்த்தேன். டுக்காட்டி வந்து இதை விட 10 மடங்கு மோசமாக இருக்கும். அவ்வளோ ஹீட்டு ஜென்ரேட் ஆகும் இந்த சூப்பர் பைக்ஸில். ஸோ பொதுவாக சூப்பர் பைக் ஓட்டாதவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த ஹீட்டு. சூப்பர் பைக்கில் இன்னொரு விஷயம் என்னென்னா எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம நார்மல் இப்போ வர்ற மோட்டார் சைக்கிளில் ஈவன் 150cc மேலவே ஏபிஎஸ் வந்து கம்பல்சரின்னு ஆக்கிட்டாங்க. பட் இது சூப்பர் பைக்குங்கிறனால இதில் ஜஸ்ட் ஏபிஎஸ் மட்டும் வச்சா பத்தாது. ஸோ இதில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் வந்து ஒரு பொதுவாக சூப்பர் பைக்னால இருக்கும். இது கவாசாக்கி கொஞ்சம் கம்மி, பட் நீங்கள் டுக்காட்டி பிஎம்டபிள்யூலாம் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் எய்ட்ஸே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மோட்டார் சைக்கிள்லேயே ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கம்பல்சரி, நீங்கள் அதை ஆஃப் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 5 லெவல் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வச்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி, அதாவது மலையில் ஓட்டுறீங்க, ஏதாவது ரொம்ப மோசமான ரோடுகளில் ஓட்டுறீங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் ஹையில் வச்சுக்கலாம். வீல் ரொம்ப ஸ்லிப் ஆகாது. பவர் மோடுமே 3 பவர் மோடு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லு, மீடியம், லோ. நான் இப்போ மீடியத்தில் ஓட்டிகிட்ருக்கேன். ஃபுல்லில் வந்து மேக்ஸிமம் பவர் ஜென்ரேட் ஆகும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கை வச்ச உடனே வண்டி அப்படி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மீடியமில் வண்டி வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த பவரை ஜென்ரேட் பண்ணும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லோ பவரில் வந்து 70% ஆஃப் தி டோட்டல் பவர் ஜென்ரேட் ஆகும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டுறீங்கன்னா லோ பவர் மோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போகாமல் இதில் வந்து குவிக் ஷிஃப்டர்னு ஒரு ஐட்டம் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியும். அது கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃபீச்சரு. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் கியர் மாற்றும் போது இப்போ கியர் குறைக்கிறேன், கிளச்சை பிடிக்கல. இப்போ இன்னொரு கியர் குறைக்கிறேன், கிளச்சை பிடிக்கல. அதே மாதிரி இப்போ கியர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், கிளச்சை பிடிக்கல. இந்த குவிக் ஷிஃப்டருங்கிறது நீங்கள் வந்து கிளச்சை பிடிக்க வேண்டாம். கிளச்சை பிடிக்காமல் கியரை கூட்டணும்னா 4000 RPMக்கு மேலே நீங்கள் எவ்வளோ RPMல இருந்தாலும் அடுத்த கியரை தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். கியரை குறைக்கணும்னா 2500 RPM கீழே போகலை அப்படின்னா நீங்கள் இப்போ நான் கியர் குறைக்கிற மாதிரி குறைச்சி உங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து எதுக்குன்னா, நீங்கள் பொதுவாக இந்த வண்டியெல்லாம் ரேஸ் ட்ராக்கில் ஓட்டுவாங்க. ஸோ ரேஸ் ட்ராக்கில் ஓட்டும்போது நீங்கள் கிளச்சை பிடிச்சி கியர் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஷிஃப்டிங் டைம் வந்து ஜாஸ்தியாக எடுக்கும், லேப் டைம்ஸும் ஜாஸ்தியாகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓட்டும்போது அப்படியே கியரை போட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காக தான் இந்த குவிக் ஷிஃப்டருங்கிற ஃபெசிலிட்டி. இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வர்ற சூப்பர் பைக்குகளில் இருக்குது. ஆனாலும் எல்லா சூப்பர் பைக்லையும் இது இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், ரைடு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் மேக்ஸிமம் ரைடு போயிருப்போம். இப்போ வண்டியை வீட்டில் கொண்டு விட்டுருக்கேன். எவ்வளோ ஹீட் ஆயிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். 100 டிகிரி 99 டிகிரி டெம்பரேச்சர் காட்டுது. நீங்கள் வண்டி ஆன் பண்ணோடனே ரேடியேட்டர் மறுபடியும் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரேடியேட்டர் ஓடுற சவுண்டு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் சூப்பர் பைக்ஸ் பொதுவாக ஹீட் ஆகும். ஸோ இப்போது போட்டு ஆன் பண்ணி ரேடியேட்டர் ஓட விட்டோன்னா அதெல்லாம் பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் வண்டியை நிறுத்திட்டு அதை பாட்டுக்கு கூல் ஆகட்டும்னு விட்டுட்டோம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அதாவது சூப்பர் பைக்குங்கும்போது அது வந்து அந்த மோட்டர் சைக்கிள் கம்பெனியோட பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருக்கும். அதாவது இப்போ zx10r எடுத்துக்கிட்டிங்கன்னா கவாசாக்கியோட பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மோட்டர் சைக்கிள். H2 இருக்குது, ஓகே. ஈவன் H2 இருந்தாலுமே இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் அவங்களோடது. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் போட்டிருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரோலிங்ஸ் இருக்கும், பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ இருக்கும். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரோலிங்ஸ் இருக்கும், பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியில் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா ரோலிங்ஸ் இருக்கும், பிரேக் வந்து பார்த்திங்கன்னா பிரம்போ இருக்கும். ஸோ எல்லா ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே
பயங்கர வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும். அதோட பெர்ஃபார்மன்ஸும் அதுக்கேற்றாப்புல இருக்கும். பட் ஏதாவது ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த பார்ட்ஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற காஸ்ட்டும் அதே மாதிரி ஹையாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சூப்பர் பைக் வச்சுருக்கீங்கன்னா ஒரு கார் வச்சுருக்கிறதா நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இன்சூரன்ஸில் இருந்து மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 16-17 கிலோமீட்டர் கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ மைலேஜ் டெஸ்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்ச ரூபா கார் வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருக்கும். பட் ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்லேயுமே பண்ண முடியாத பெர்ஃபார்மன்ஸை இந்த வண்டி பண்ணும். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.